Let us see how crispy jaggery jalebis are made. வெள்ளப்பாகு எடுத்து ஜிலேபி செய்கிறார்கள் எப்படி என்பதனை பார்ப்போம். இதை ஒரு துணியிலே பதப்படுத்திய மாவை seasoned dough is put into a cloth and it is compressed through a small hole and they have skilled into this technique. இதில் தொடர்ந்து இவர்கள் செய்வதன் மூலமாக இது அருமையாய் ஒரு சின்ன துவாரம் வழியாக ஒரு கெட்டி துணியிலே பதப்படுத்திய மாவை இட்டு அதனை இந்த வளைவான வடிவங்களில் வட்ட வட்டமாய் சுட்டு எடுக்கிறார்கள். அதற்கு முன்பாக they are making the syrup with jaggery for 1 string consistency. ஒரு கம்பி பதத்திற்கான அளவில் வெல்லத்தை பாகாக காய்ச்சி கொள்ள வேண்டும். இவர்கள் காய்ச்சி கொள்கிறார்கள். இந்த கடையை நான் பார்க்கும்போது 4 மணி முதல் சுமார் இரவு 11 மணி வரை பல ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம். அங்கு இருக்கக்கூடிய மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களை விட இவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். இது பார்க்கவே அழகாயிருப்பது, நடந்து செல்பவர்களை வாவென்று அழைப்பது, அப்படைசிங் கலர் அண்ட் ரியலி டெலிஷியஸ் ஃபுட். இதை நீங்கள் பார்த்தால் நிச்சயம் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று தான் நினைப்பீர்களே தவிர அப்படியே செல்வது என்பது ஆகாது. குழந்தைகளுக்கு இந்த நிறம் பிடிக்கும், இதன் இனிப்பு அவர்களை அழைக்கும். இது அப்படி அருமையாக அந்த துணியிலே அழுத்தி கம்ப்ரஸ்ட் இன் தட் கிளாத் அண்ட் மேட் இன்டு திஸ் டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் டைப் மூமெண்ட்ஸ். இப்படியாக அவர்கள் அதனை செய்து எடுக்கிறார்கள். அகல உழுவதை விட ஆழ உழு என்பார்கள். அதைப்போல் இவர்கள் இந்த ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு இவர்கள் இங்கு சமோசாவும் செய்கிறார்கள். அதை தனியாக ஒரு பதிவு வைத்திருக்கிறேன். They are making samosas also here and I have recorded that into a separate video. இவர்கள் சமோசா செய்யும் விதமும் மிக அருமையாக இருக்கிறது. அது ஒரு மிக எளிய கலை. ஆனால் இவர்கள் தேர்ந்திருக்கிறார்கள். இந்த மாவை இதை எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி இந்த துணியிலே இப்படியாக மடித்து and compressed into the oil into the shape of the jalebi required. இது மிக அழகாக இருக்கிறது. சுவையான ஒரு உணவாகவும் இருக்கிறது. இது ஃப்ரெஷ்லி மேட், அங்கு அப்படியே செய்து தருவதன் மூலமாக இதற்கான வாடிக்கையாளர்கள் ஒரு 7 மணி மாலை அளவிலே பார்க்க போனோமேனால் வரிசையில் நின்று தான் வாங்குகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்திலே மாதம் பல லட்சம் இருக்கிறது. சிலரெல்லாம் இதிலேயே சம்பாதித்து பல கோடி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சென்னையிலே சேட்பட்டிலே சாலை ஓரமாக பிளாட்ஃபார்ம், அதிலே கோவாவை விட்டவர்கள் இன்று 1000 கோடி சொத்துக்கு அதிபர்களாக இருக்கிறார்கள். சுமாரான கணக்கு சொல்கிறேன். இது சற்று குறைவாக இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம். அப்படி என்றால் இந்த தொழிலில் எந்த தொழிலானாலும் குறைவல்ல. ஒரு தொழிலை நாம் அதனை நேர்த்தியாக கற்றுக்கொண்டோமே ஆனால் மக்கள் மனங்களை ஈர்க்கும் அளவிற்கு அதனுடைய சுவையும் குணமும் இருந்தால், கூடவே பேச்சுத்தன்மை, திறமையை விட தன்மை, திறமையாய் பேசுகிறோம் என்று ஏமாற்றும் வழியாக பேசினால் அது ஜெயிக்காது. தன்மையான பேச்சு, நேர்த்தியான உணவு வகை உயர்த்திவிடும் ஒருவரை. இது நிச்சயம் நடக்கும். நான் இது பார்த்ததில் இது ஒரு அருமையான ஒரு வியாபாரமாக இருக்கிறது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேண்டுமானால் உள்ளலாம். வயதானவர்கள் கூட இதை சாப்பிடுவதன் மூலமாக உற்சாகம் பெற முடியும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்பது அது தனி ரகம். ஆனால் அவர்களையும் கூட அனைவரையும் சுண்டி இழுக்கும் சுவையான ஒரு இனிப்பு. இது அருமையான வியாபாரம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.